வணக்கம், நான் ராதிகா. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகிடுச்சு. அதுவும் பெண்களோட கர்ப்பப்பை சம்மந்தமாக பல நோய்கள் ஏற்பட்டிருக்கு. குழந்தையின்மை, கர்ப்பப்பையில் கட்டி, சினப்பையில் கட்டி, பிசிஓடி, கர்ப்பப்பையில் புற்றுநோய், இது மாதிரி பல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உடலில் உழைப்பு இல்லை, தேவைக்கு அதிகமான தின்பண்டங்கள், உணவில் ரசாயன கலவை அதிகமாகிடுச்சு, உணவே நஞ்சாயிடுச்சு, இதெல்லாம் தான். இது மட்டுமே காரணம் கிடையாது, இதுவும் ஒரு காரணம். உணவில் இருக்கிற நஞ்சை விட மிகவும் மோசமானது நம்ம பயன்படுத்துகிற பஞ்சு. ஆச்சரியமாக இருக்கா? மாதவிடாய் காலத்தில் நாம் பயன்படுத்துகிற பஞ்சு நல்ல சாஃப்டாக, வெள்ளையாக, வாசமாக மாற்றுறதுக்காக அவங்க எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னா டையாக்சின், சாப், பாலிப்ரோப்பலின், பெட்ரோலியம் பை ப்ராடக்ட், இதெல்லாம் பயன்படுத்தி யூவி ரேஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு கெமிக்கல் பேரையும் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த நாப்கின் கிடைக்கிது. இவ்வளவு அபாயம் இருக்கிறது தெரியாமல் பல வருஷங்களாக நாமும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். மனித உடலில் மிகவும் சென்சிட்டிவான பகுதியில் இவ்வளவு ரசாயனங்கள் உள்ள அபாயமான நாப்கினை பயன்படுத்தும் போது கர்ப்பப்பையையும் தாண்டி உடலில் உள்ளுறுப்பு கூட பாதிப்புக்கு உள்ளாகும். அப்படியே இந்த நாப்கினை பயன்படுத்தினாலும் 2லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே மாற்றணும். இந்த டீட்டெயில்ஸை எந்த ஒரு பேக்கெட்லேயும் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. அது ஏன் தெரியுமா? ஒரு படத்தில் விவேக் ஜோக் வரும். அவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார். இந்த இருமல் மருந்தை வாங்கிக்குங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு இருமல் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அப்படின்னா இந்த மருந்தை வாங்கிக்குங்க, இதை குடிச்சிங்கன்னா இருமல் வரும், இதை போக்குறதுக்காக இந்த மருந்தை வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நமக்கு அது ஜோக்காக தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பொருத்தமாக பொருந்தி இருக்குது அப்படின்னு. நம்மளை முதல்ல நாப்கினை பயன்படுத்த பழக்கப்படுத்தினாங்க. பின்னாடி பல கர்ப்பப்பை சம்பந்தமான பல மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்காங்க. இந்த நாப்கினுக்கு பதிலாக டேம்பான், சிலிக்கான் கப் இதெல்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்கிது. எல்லாமே இதே கேட்டகரி தான், எதுவுமே உடலுக்கு நல்லது கிடையாது. மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் தீட்டுன்னு ஓரமாக உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பரபரப்பு காலத்தில் பண்ணுற இன்னொரு பெரிய தப்பு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிறது. உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியே போக்கணும்னா உடல் வெப்பத்தை ஏற்படுத்தி உதிரம் மூலமாக வெளியேற்றும். அப்போ நம்ம தலையில் தண்ணி ஊற்றுறதுனால உடலின் வெப்பம் தணிக்கப்படுது. அதனால் உடலில் உள்ள கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் போயிடும். இந்த நாப்கினை பயன்படுத்தி நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டும் இல்லாமல் இந்த பூமியையும் சேர்த்து மலடாக்கிக்கிட்டு இருக்கும். எல்லாருமே இயற்கையை பாதுகாக்கணும்னு நினைக்குவோம், பேசுவோம். ஆனால் நாம் சின்ன சின்ன செயலில் செயல்படுத்துகிறோமா அப்படின்னு கவனிக்கணும். ஒரு பெண் தன் வாழ்நாளில் சராசரியாக 5000 நாப்கின் பயன்படுத்துகிறதா கணக்கு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு 5000 நாப்கின்னா ஒரு ஊரில், ஒரு மாநிலத்தில், ஒரு நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களும் யூஸ் பண்ணுற நாப்கினை கணக்கு பண்ணி பாருங்களேன். இது எல்லாம் அப்படியே குப்பைக்கு போகும்போது அது மக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். இந்த இயற்கையை அழிவு பாதையில் நாம் தான் அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு மாற்றமாக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இது ஒரு மார்க்கெட்டிங் வீடியோலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ப்ராடக்டை ஷேர் பண்ணிக்கிறேன். இது அணையாடை. 2 செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு செட்டில் 5 பீஸ் இருக்கும். அந்த ஒரு செட்டுங்கிறது 300 ருபீஸு. இது அமேசானில் கூட விற்கிது. அதில் ஒரு பீஸே 250 ருபீஸ் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும் போது இது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருந்ததுன்னா இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு நீங்களே கூட தயாரிக்கலாம். அதோட செயல்முறை விளக்கத்தை அவங்களோட யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அந்த லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் கூட போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதில் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பிடுவாங்க. இதை மாதிரி துணி பயன்படுத்துறதுனால உடலுக்கும் நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, எக்கானமியாகவும் இருக்கும். நன்றி.